என்ற ஒரு உயரிய நோக்கோடு கட்டப்பட்ட இறை இல்லங்களிலே ஒரு அற்புதமான இறை இல்லமாகத்தான் குடிமுத்தூர் பகுதியிலே அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹக்கை வைத்திருக்கிறான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே வெறுமனே தொழுகை இபாதத் என்ற வணக்க வழிபாடு மட்டும் போதாது, கல்வி சார்ந்த வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். திருமறை குர்ஆனுடைய ஓசைகள், அழகழகான ஓசைகள் எங்கு பார்த்தாலும் ஒலிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தீன் என்பது ஹயாத்தாக இருக்க வேண்டும். இந்த தீன் என்பது உங்களுடைய லஹ்மாக, உங்களுடைய தம்மாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். உன்னுடைய சதைப்பகுதியாக, உன்னுடைய இரத்தமாக இந்த தீனுல் இஸ்லாம் பார்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த போதனையின் அடிப்படையில் இஷாத்துடைய முடிந்து பெரியோர்கள் எல்லாம் வருகை தந்து கல்வியை நல்ல முறையில் கற்க வேண்டும். குர்ஆனுடைய மஹ்ரஜ்களை அறுபாடுபட்டு நாங்கள் முயற்சித்து மேலேங்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தின் கீழ், கல்வி திட்டத்தின் கீழ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே கல்வியை பெருக்குவதற்கு நாடியிருக்கிறான் என்றால் நாம் அல்லாஹ்வை அதிகமாக போற்றுவதற்கு நாம் துணிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியான கட்டத்திலேயும் சொல்லியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அலா குல்லி ஹால் என்று துக்கமான நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வை போற்றி புகழ்வதற்குத்தான் எல்லா வகையிலும் இந்த பணிகள் நிறைவான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் நமக்கு அருள் செய்ய போதுமானவன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, கல்வி, இஸ்லாமிய கல்வி, தீனுல் இஸ்லாம், இந்த தீனுல் இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய இல்முத்தீன், மார்க்க கல்வி என்ற இந்த கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை சாதாரணமாக நாம் நினைத்து விட்டு சென்று விட முடியாது. மிகப்பெரிய பொக்கிஷம். ஒரு கல்வி, ஒரு ஹஜ்ஜுக்கு ஒருவர் செல்கிறார் என்றால் அங்கே சஃபாவில் நின்று கொண்டு என்ன சொல்ல வேண்டும், மர்வாவில் நின்று கொண்டு என்ன சொல்ல வேண்டும், நான் இவ்வளவு முறை வந்திருக்கிறேன் ஆனால் நினைவில் இல்லை என்ற அளவிற்கு கல்வியிலே பலகீனப்பட்டு போய் விடக்கூடாது. அல்லாஹ் சின்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற வசனத்தை அழகான முறையில் ஃபமன் ஹஜ்ஜல் பைத் அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அய்யத்தவஃப பிஹிமா என்று வரக்கூடிய அழகான வசனத்தை அப்படியே நின்றுட்டு கஅபத்துல்லாவை பார்த்து அந்த வசனத்தை சொல்ல வேண்டும் என்று, அதோடு சேர்ந்த திக்ரை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தார்கள் என்றால் அதை நாம் யோசிக்க வேண்டும். யார் இதை நமக்கு சொல்லிக் கொடுத்தது? இந்த செய்தியை ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் மார்க்கத்தை கற்றிருக்கிறார்கள், இல்முத்தீனை கற்றிருக்கிறார்கள். அந்த இல்முத்தீனை கற்று ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்த அந்த அற்புதமான வாழ்க்கை 94 வயது வரை வாழ்ந்திருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் 94 வயது வரை வாழ்ந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 77 அல்லது 78 மரணித்திருக்கிறார்கள். அவர் அறிவித்த ஹதீஸ்களோ சுப்ஹானல்லாஹ், ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை, 1530 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார். அந்த ஹதீஸ் 1530 ஹதீஸ்களை தன்னுடைய 94 வயது வரை எடுத்து செல்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாரமான விஷயம், எவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு பணி. 1530 ஹதீஸ்களை ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சுமந்து சென்றார் என்றால் கல்விக்கு எந்த வகையிலும் வயது தடை இல்லை, கல்விக்கு எதுவுமே தடை இல்லை. வாழ்நாளெல்லாம் கல்வியை கற்றுக்கொண்டே இருக்கலாம். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறியாதெல்லாம் கற்றுத்தந்துள்ளான் என்பதாக திருமறை குர்ஆனை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அந்த மனிதனுடைய வயதை குறித்து அல்லாஹ் இங்கே பேசவில்லை. மனிதனே, உனக்கு நான் தான் கற்றுத்தந்திருக்கிறேன். அல்லமௌல் பயான், உனக்கு ஒரு விஷயம் தெரியவில்லையா, நான் தான் உனக்கு தெரிய வைப்பேன், நான் தான் அதை உனக்கு புரிய வைப்பேன் என்று அல்லாஹ். இல்ம் என்பது என்னிடத்திலிருந்து வரக்கூடியது, இல்ம் என்பது என்னிடத்திலிருந்து வரக்கூடியது. ஃபைம்மா யத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து தான் நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன்,
என்கிட்ட வரக்கூடிய நேர் வழியில் வரக்கூடிய இந்த இல்மை நீ பெற்றுக்கொண்டால், அதை புரிந்து கொண்டால், அதை விளங்கிக் கொண்டால், அந்த அடிப்படையில் நீ செயல்பட்டால் உனக்கு பயமும் கிடையாது, அச்சமும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லி காண்பிக்கிறான் என்றால், ரப்புல் ஆலமீன் என்றுமே அவன் ரஹ்மானாகத்தான் இருக்கிறான். நம்முடைய பிறக்கின்ற காலம் முதல் விவரம் தெரிகின்ற அந்த காலம், அதிலிருந்து ஆரம்பித்து அது மரணிக்கின்ற காலம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இல்மை கொடுத்து கொண்டே இருக்கிறான். சகோதரர்களே, எல்லா வகையிலும் அனுபவ முதிர்ச்சி பெற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இல்மை நமக்கு தருகிறான். புரியாத விஷயங்களை நமக்கு அல்லாஹ் புரிய வைக்கிறான், தெரியாத விஷயங்களை அல்லாஹ் தெரிய வைக்கிறான் என்றால் அந்த இல்முடைய மதிப்பையும் மாண்பையும் நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். வயோதிகமாகிவிட்டது, தளர்ந்து போய்விட்டேன், ஞாபக மறதி அதிகமாக ஏற்படுகிறது, என்ன செய்யறதுன்னு தெரியல, குடும்ப டென்ஷன் அதிகமாக இருக்குது, ஒர்க் லோடு ஓவரா இருக்குது, பல்வேறு பணிகளை எடுத்துட்டு சுமந்துட்டு இருக்கிறேன், அதனால என்னுடைய மூளையில் அந்த அளவுக்கெல்லாம் ஸ்டோரேஜ் கிடையாது என்று நாம வாயளவிலே உளறிக் கொண்டிருக்கிறோம் என்பதாகத்தான் ஆகிவிடுகிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை எப்படியெல்லாம் புரிய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சிந்தனைக்கு அல்லாஹ் தெளிவான அடிப்படையிலே ஒரு அழகான ஒரு வழிகாட்டலை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு கழுகு உயரமான இடத்திலே கொண்டு போய் கூடு கட்டுகிறது. தன்னுடைய அந்த கூடு கட்டும் போது ஒரு முள் சார்ந்த கூடை கட்டி தன்னுடைய ரெக்கையிலிருந்து சில மிருதுவான ரெக்கைய வச்சு அதுக்குள்ள முட்டையிட்டு குஞ்சு பறித்து அந்த குஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது அது தாயுடைய அரவணைக்குள்ளேயே இருந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த கழுகுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை பாருங்க. அந்த கழுகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சொகுசு மெத்தைய கொஞ்சம் கொஞ்சமா அது கழட்டி எடுக்குது, வெளியே எடுக்குது. அப்போ முள்ளு குத்தும் போது தன்னுடைய குஞ்சு பறந்து வெளியே வருகிறது. அந்த குஞ்சு பறந்து வெளியே வரும்போது ரெக்கையை நன்றாக அடிக்க தெரிந்த அந்த குஞ்சு பறவை அது அப்படியே அது பறக்க தெரிந்தது என்றால் அதுவும் தாயும் பிரிந்ததுதான். பிறகு தொடர்பே இல்லாமல் போய்விடுகிறது. எந்த பறவை முடியாமல் தன்னுடைய குஞ்சு கீழே விழுந்து செத்துவிடும் என்று வரும்போது தாய் வேகமாக சென்று அந்த குஞ்சை பாதுகாத்து மீண்டும் பயிற்சி கொடுக்கிறது என்று சொன்னால் ஒரு கழுகுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு அறிவை தந்திருக்கிறான், எந்த அளவுக்கு அந்த புத்திசாலித்தனத்தை தந்திருக்கிறான். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தெளிவை அல்லாஹ் தந்திருக்கிறான். நம்முடைய மூளையிலே அதிகமான பதிவுகள் பயன்படுத்தப்படாமலேயே நாம் மரணத்தை அடைந்து விடுகிறோம். சகோதரர்களே, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு மூளையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து நமக்கு பல்வேறு ரீதியான கல்வி வளங்களை வழங்கி இருக்கிறான் என்றால் நாம் அதை பயன்படுத்துவதற்கு என்றுமே எனக்கு வயது தடையாய் இருக்கிறது என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை என்ற அளவுக்கு தான் அந்த மூத்தவர்கள் நம்முடைய சகோதரர்கள் கல்வி கற்று அல்ஹம்துலில்லாஹ் என்னாலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை மஹ்ரஜின் அடிப்படையிலே ஓத முடியும். என்னாலும் சூரத்துன் நாஸ் அழகான முறையிலே அந்த இஹ்ஃபா, இல்ஹார், இத்காம் இதெல்லாம் எனக்கும் தெரியும் என்ற அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்களை உருவாக்குகிறார் என்று சொன்னால் அந்த கல்வி வளம் என்பது சிறியவர்களுக்கும் அல்லாஹ் தருகிறான், மூத்தவர்களுக்கும் அல்லாஹ் தருகிறான். பயன்படுத்தக்கூடியவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், இயலாதவர்கள் பலகீனத்திலேயே போய்கொண்டிருக்கிறார். அன்பானவர், எல்லா வகையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆற்றலையும் அறிவையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். குல் பி ஃபضலில்லாஹ், நபியே சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இவர்கள் போதுமாக்கி கொள்ளட்டும். வ பி ரஹ்மத்தி, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இவர்கள் போதுமாக்கி கொள்ளட்டும். ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, இதை கொண்டே அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஹுவ கைரு மிம்மா யஜ்மஊன், அல்லாஹ் தரக்கூடிய இந்த பாக்கியம் எல்லாம் அவங்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை விட, சுகங்களை விட, அந்தஸ்துகளை விட, உலகில் ரீதியான எல்லாவற்றை விட இதுதான் சிறந்தது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருளை சொல்லி காண்பிக்கிறான். தன்னை அல்லாஹ் பெரிதுபடுத்தி காண்பிக்கிறான் என்றால் அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு பெரிதாக பார்க்க வேண்டும் என்பார்கள். ஹைரும் மிம்மா யஜ்மஊன், ஹைரும் மிம்மா ஹைர் என்ற வார்த்தை ஒரு ஆழமான அர்த்தம் கொண்டது. அஃலல், மிக மிக சிறந்தது என்று வரக்கூடிய சூப்பர்லெட்டிவ் டிகிரியில பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட மிக மிக சிறந்தது அந்த லைலத்துல் கத்ர். ஹைர் அங்கே வருகிறது.
ஹைர் அங்கே வருகிறது. பமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா. நீ அணுவளவு ஹைரை செஞ்சிருந்தாலும் அதை நீ பார்ப்பாய், கண்ணால் நீ மறுமை நாளில் பார்ப்பாய். ஹைரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். மை யுரிதில்லாஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நன்மை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் மார்க்க ஞானத்தை அல்லாஹ் கொடுத்துறான். புரிந்து ஈஸியா புரிந்து, டஃப்பெல்லாம் கிடையாது, கஷ்டமே கிடையாது. இன்ன தீன யுஸ்ருன், இஸ்லாமிய மார்க்கம் லேசானது. வலை யுஷாத்த தீன இல்லா கலபு. யார் இதை கடினமானதுன்னு சொல்லி சொல்லாதீங்க. அப்படி யாராவது கடினம் கடினம் பேசிட்டே இருந்தீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கம் அவங்களை வென்று விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே இந்த தீன் என்பது கற்பதற்கு இலகுவானது, இனிமையானது, பசுமையானது. இந்த தீனை சரிவர புரிந்து கொள்வதற்கு சிறியோர்களும் மூத்தவர்களும் எல்லா வயதை சார்ந்த பெண்களும் எல்லோருமே புரிந்து செயல்படுவதற்கு தயாராக வேண்டும். அன்பானவர்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் இந்த இல்மை பற்றிய கவலை நமக்கு மனதிலே வந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்துல அறியாமை எங்கு பார்த்தாலும் பெருகி கிடைக்கிறது. அல்லாஹ் இருளுக்குள் மாட்டிக்கொண்டிருந்த பல்வேறுபட்ட மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருளால் ஒளியின் பக்கம் கொண்டு வந்து அங்கே அல்லாஹ் வைத்து விடுகிறான். ஆனா ஷைத்தான் இந்த ஈமான் கொண்ட மனிதர்களை எல்லாம், பல மனிதர்களை ஷைத்தான் கை வைக்க வருகிறான். அங்கே வந்து அவன் அப்படியே மாற்றுகிறான். யுஹ்ரிஜுஹும் மினன் நூரி இலல் ظுலுமாத். ஒளியிலிருந்து இருளுக்கு வா, ஒளியிலிருந்து இருளுக்கு வா, தொழுகையை விட்டும் வெளியே வா, குர்ஆன் ஓதுவதை விட்டும் வெளியே பாட்டு கேட்க வா, ரீல்ஸ் பார்த்து உன்னுடைய மனதை கெடுத்துக்கோ, சந்தேகத்தை வளர்த்துக்கோ என்று ஷைத்தான் அப்படியே மனித சமுதாயத்தை கெடுத்து நாசமாக்கி சின்னாபின்னப்படுத்தி உன் இல்ம் பயனில்லாத இல்மாக போக வேண்டும் என்பதிலே ஷைத்தான் திட்டமிட்டு வேலை செய்கிறான். அல்லாஹ் இன்னி அஊதுபிக்க மின் இல்மின் லா யன்ஃபா. தினந்தோறும் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், பயனில்லாத கல்வி எனக்கு வேண்டாம் யா அல்லாஹ், பயனில்லாத கல்வி எனக்கு வேண்டாம் யா அல்லாஹ், என்னை காப்பாற்றி விடு யா அல்லாஹ். எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு பயனுள்ள ஒரு செய்தி இருந்தால் என் காதுக்கு கேட்கவே, என் கண்ணுக்கு பார்க்கவே, என் மனதிற்கு உணரவே யா அல்லாஹ். இன்ன ஸம்அ வல் அப்சார வல் அஃபீதா. இந்த கண்ணும் பார்வையும் இந்த சிந்தனை எல்லாமே மறுமை நாளில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். அந்த நேரத்திலே உலாய்க அன் மஸ்ஊலா, அந்த அதை பற்றி மறுமை நாளிலே மஸ்ஊல் விசாரிக்கப்படும். எதுக்கு கண்ணு அல்லாஹ் கொடுத்தான், எதுக்கு அல்லாஹ் காதை கொடுத்தான், எதுக்கு அல்லாஹ் புரியக்கூடிய சிந்தனை கொடுத்தான், எல்லாமே மறுமை நாளில் விசாரிக்கப்படும் என்ற அச்ச உணர்வோடு தான் இவ்வளோ காலங்களாக நாம் பயணித்த இந்த பயணத்திலே அற்புதமான இந்த மதர்சா, இந்த அற்புதமான முறையிலே இந்த மஸ்ஜிதுல் ஹக்கிலே நடைபெறக்கூடிய இந்த கல்வி வகுப்பு என்பது மென்மேலும் பெருக வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனை சொல்லி காண்பிக்கிறான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்ட மக்களையும் ஒரு பக்கம் உயர்த்துகிறான், கல்வியுடைய மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கிறான். கல்வி எப்பொழுது பயன்படும் என்றால், எதை நாம் சொல்கிறோமோ அதன் அடிப்படையில் செயல்பட்டால் இந்த கல்வி நமக்கு மௌத்து வரைக்கும் எல்லா வகையிலும் பிரகாசமாக இருக்கும். எதை நாம் சொல்கிறோமோ அது நம்முடைய செயலளவிலே வந்தே ஆக வேண்டும். அதைத்தான் நம்முடைய அஹ்னஃப் அவர்கள் அழகான முறையில் சொன்னார்கள். லிம தக்கூலூன மா லா தஃஅலூன். செய்யாத ஏன் சொல்றீங்க? கபர மக்தன் இந்தல்லாஹ் தக்கூலு மா லா தஃஅலூன். நீங்க செய்யாத சொல்றது அல்லாஹ்வுக்கு கோபத்தை தரும், அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதிக்கும். எனவே அந்த செய்யாததை சொல்லாம நாம் என்ன செயல்படுத்துகிறோமோ அதை சொல்லக்கூடியதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய கல்வி என்பது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய சொத்து. அதை சாதாரணமாக நாம் கருதிவிட முடியாத அன்பானவர்களே. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் 1170 ஹதீஸை அறிவித்திருக்கிறார். இவர் ஹிஜ்ரி 84 அல்லது 86 மரணித்திருக்கலாம் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். 74 வயதிலே மரணிக்கிறார். 74 வயதிலே மரணிக்கிறார். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் 1170 ஹதீஸ்களை அவர் மக்கள் மன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். தன்னுடைய வாழ்நாளிலே 1170 ஹதீஸ்களை மக்கள் மன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். அதிலே அவர் சொல்லக்கூடிய செய்தி தான் இங்கு நமக்கு அழகான செய்தி.
அழகான செய்தி, சிறார்களுக்கும் சரி பெரியோர்களுக்கும் நமக்கும் எல்லாமே அற்புதமான செய்தி. ஏத்திக்கும் அக்வாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அந்த 74 வயது வாழ்ந்து 1170 ஹதீஸ்களை அறிவித்த அந்த மூத்த அறிஞர் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழியை சொல்லித் தருகிறார். உங்களிடத்தில் சில சமுதாய மக்கள் வருவார்கள், எத்லுபூனல் இல்ம, கல்வியை தேடுவார்கள். எங்கே கல்வி சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன், டைம் பிரச்சனை இல்லை, எப்படியாவது தொழிலை செஞ்சுட்டு கொஞ்சம் கல்வியை கத்துக்கிட்டு என்னுடைய திறமையை நான் வளர்த்துக் கொள்கிறேன் என்று கல்வியை தேடுவார்கள். அவங்கள பார்த்தீர்கள் என்றால், அந்த மக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மர்ஹபா மர்ஹபா என்று வருகை தாருங்கள், மகிழ்ச்சியோடு வருகை தாருங்கள் என்று அவர்களுக்காக வேண்டி வாழ்த்து சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்தை கொண்டு வாழ்த்து சொல்லுங்கள் என்று அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை நமக்கு பதிவு செய்ய தருகிறார் என்று சொன்னால், அன்பானவருடைய ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையாய் கொண்டிருக்கிறது பாருங்கள். 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு மர்கஸை ஏற்படுத்துவது என்பது மிகப்பெரிய பாரமான விஷயம். வீடு சாதாரண ஏதாவது ஒரு கடையில் தொழுகை நடத்தலாம், குர்ஆன் சுன்னா அடிப்படையை செயல்படலாம் என்று அங்கங்கே கஷ்டப்பட்டு அங்கங்கே தொழுது இபாதத்தை செஞ்சு எப்படியா இந்த தௌஹீதை கட்டி காப்பாற்றுவதற்கு, இல்மை தேடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று அந்த காலகட்டத்தில் அந்நஜாத் என்று நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அந்நஜாத் வந்தது. பிறகு மாறி அல் ஜன்னத் என்று பதிவு செய்யப்பட்டதாக அல் ஜன்னத் வெளிவந்தது. அந்த அல் ஜன்னத்தை படித்து அன்றைய காலகட்டத்திலே கட்டுரையை மாதம் கட்டுரை படித்து கல்வி வளர்த்து கொண்டவர் எத்தனையோ பேர் இருக்கிறார். மாஷா அல்லாஹ். எத்தனை பேர் தொடர் கட்டுரைகளை படித்து நான் இல்மை வளர்த்துக் கொண்டேன், மார்க்கறி வளர்த்துக் கொண்டேன், சஹீஹ் லைஃபை தெரிந்து கொண்டேன், குர்ஆனுடைய கலைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டேன், நாசிக் மன்சூக் என்ன என்பதை புரிந்து கொண்டேன், அஹ்காம் சட்டதிட்டங்களை எல்லாம் விளங்கிக் கொண்டேன். மாஷா அல்லாஹ் என்று இயன்றவரை பாடுபட்டு தமிழ் அல்லது அரபியிலே இயன்றவரை எப்படியாவது நான் கற்றுக்கொண்டேன் என்று பாடுபட்டு உழைத்த சில அழைப்பாளர்களும் அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டார்கள். இன்றளவும் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார். அன்பானவர்கள், எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு கல்வி விஷயத்தை நம்முடைய ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்றால் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை போற்றி புகழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகள், நாம் எந்த வகையிலும் ஒரு கல்வியை எடுத்துக்கொண்டால் அந்த கல்வியை எல்லா வகையிலும் கல்வியை தேடி நீ சென்றால் சொர்க்கத்துக்குரிய பாதையெல்லாம் இலகுவாக்கி விடுகிறான். அவ்வளவுதான், சொர்க்கத்துக்குரிய பாதையெல்லாம் லேசாக்கி விடுகிறான். தொழுகை என்று வரும்போது அந்த தொழுகை பற்றி ஒரு ஹதீஸை படித்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இந்த மாதிரி பாங்கோசை சொல்வதற்கு ஒரு நபரை நியமித்து பள்ளிவாயில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு நபர் தொடாமல் அவர் வீட்டில் இருந்தால் அவருடைய வீட்டை நான் ஆணாகி இருக்கும் போது வீட்டை நெருப்பை பற்ற வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், இருந்தால் விறகை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த வீட்டை பற்ற வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், இருந்தாலும் அங்கே பெண்களும் சிறார்களும் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சொன்ன அந்த சொல் உள்ளத்திலே வந்துவிட்டால் தொழுகை ஃபஜ்ர் தொழுகையில மிஸ் ஆகிற வாய்ப்பு என்னைக்காவது பயண கலைப்பிலேயோ உடல் உபாதை காரணத்தினாலோ தான் அங்கே தடையாகுமே தவிர எனக்கு என்னைக்கும் எழுப்பி போங்க பள்ளிவாசலுக்கு என்று கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று வந்து விட்டால் சஹலல்லாஹு தரீகல் ஜன்னா, சொர்க்கப்பாதை லேசாகிவிட்டது. அவ்வளவுதான், சொர்க்கப்பாதை லேசாகிவிட்டது. கணவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு பெண் நடக்க வேண்டும் என்றால், ஏன் ஆணுக்கு பெண் சரிசமம் அதெல்லாம் முடியாது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த பெண் இதா சல்லத் ஹன்சஹா வஸாமத் ஷஹரஹா வஅதாத் பாலஹா வஅஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபல்ததுல் மின் ஐய அப்வாபில் ஜன்னா. 2 வரி ஹதீஸ் தான், ஒரு கல்வி, 2 வரி ஹதீஸ். 5 நேரம் தொழுது ரமலானுடைய நோன்பை நோற்று கற்பை பேணி காப்பாற்றி கணவனுக்கு கட்டுப்பட்டு அந்த பெண் நடந்தால் சொர்க்கத்திற்கு எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் போகலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் எந்த அளவுக்கு பெண்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறது, எந்த அளவு கட்டுப்பாட்டை கொண்டு வந்து நன்மையிலே நாம் விரைந்து செயல்பட வேண்டும் என்று அந்த இல்மு நம்மை மாற்றுகிறது என்றால்
நாம் அதற்கு தயாராகிக் கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்மை தருகிறான் என்றால் வாங்குவதற்கு நம்முடைய மனதை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய வயதோ, என்னுடைய பொருளாதாரமோ, என்னுடைய பிஸி ஷெட்யூலோ எதுவுமே தடை இல்லை. என்னுடைய இல்மை வளர்த்துக் கொள்வதற்கு எல்லா முஸ்லிம்களையும் நான் எடுப்பேன். வஹரிஸ் அலா மா யன்ஃபவுக. ரசூலுல்லாஹ் சொன்ன ரத்தின சுருக்கமான வார்த்தை. சாக்ரட்டிஸ் வேண்டியதில்லை, வேற எந்த தத்துவ ஞானியும் வேண்டியதில்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன பொதுப்படையான வார்த்தை, வஹரிஸ் அலா மா யன்ஃபவுக. உனக்கு எது பயனளிக்கிறதோ அதிலே நீ ஆர்வத்தோடு செயல்படு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்போ கல்வி நமக்கு பயனளிக்கிறது என்றால் ஆர்வத்தோடு செயல்படுவதற்கு நாம் தயாராகிவிட வேண்டும். எந்த வகையிலும் நாம் பலகீனத்தை காட்டிவிடக்கூடாது, எந்த வகையிலும் நாம் பிந்திவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த அளவுக்கு கல்விக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை தருகிறான். அதனால்தான் அறிஞர் பெருமக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், அறிஞர் ஸுஹ்ரி இமாம் சொல்லி காண்பிக்கிறார்கள், லா தஹ்கிரு அன்ஃபுஸக்கும். உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க, கோழைத்தனமா வச்சுக்காதீங்க, கேவலமா உங்களை பார்க்காதீங்க. 3ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி, 5ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி, 7ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி, எனக்கு கல்வி தெரியும் அவ்வளவுதான், தாழ்த்தி கொள்ளாதீர்கள் என்று அங்கே தெளிவான அடிப்படையில் சொல்லிக்க. உங்களுடைய வயது மாறிக்கொண்டிருக்கிறது என்ற காரணத்திற்காக உங்களை நீங்கள் தாழ்த்திக்காதீங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதா நஸலபில் அம்ருல் மௌலன், உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சிரமமான காரியம் ஏதாவது வந்து இறங்கிருச்சுன்னா தால் ஃபித்யான சின்ன பசங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, வாலிபர்கள் எல்லாத்தையும் உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு ஃபஸ்தஷாரஹும், அவங்க கூட உட்கார்ந்து ஒரு ஆலோசனை பண்ணலாமா, எப்படி செய்யலாம், என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி குர்ஆனை புரியலாம், என்ன மாதிரி மார்க்கத்தை விளங்கலாம், எப்படி இந்த சட்டத்திட்டங்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு போகலாம் என்று அன்றைய காலகட்ட கல்வி திட்டங்கள் 2000க்கு முன்னாடி உள்ள கல்வி திட்டங்கள் வேற, இப்போ உள்ள கல்வி திட்டங்கள் எல்லாம் வேற. சிறார்களை வைத்து அமர வைக்கும் போது அங்கே அந்த கல்வி திட்டங்கள் அழகான முறையில மென்மேலும் மெருகேறி விடுகிறது. அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சிறார்களையும் மதித்து அங்கே எல்லா வகையிலும் அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து அவர்களுக்குரிய மார்க்க கல்வியோடு இணைந்த ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை நிறுவினார் என்று சொன்னால் அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹுடைய முயற்சி கடுமையான முயற்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே. எனவே நாம் தெளிவான அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு அகீல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, நான் 80 வயது உள்ளவனா இருக்கிறேன், 40 வயசுல நான் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் போது அந்த நிலையை விட இப்ப ஸ்ட்ராங்கா நான் என்ன ஃபீல் பண்றேன் என்று அங்கே சொல்லி இப்னு அகீல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார் என்றால் வயோதிகம் என்பது எப்பொழுதுமே எதற்குமே தடை இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எந்த காலம் வரை சுயநினைவை சிந்தனையை தெளிவாக வைத்திருக்கிறானோ அதுவரை அல்லாஹ்விற்காக வேண்டி உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும் என்பதை தெளிவான அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இல்முத்தீன் மார்க்க கல்வியை நமக்கு அல்லாஹ் மென்மேலும் பெருக்கி தர வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன் மூலமா சொல்லி காண்பிக்கிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் வலா யஸீது ஸாலிமீன இல்லா ஹஸாரா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். நாம் இந்த குர்ஆனை இந்த மக்களுக்கு ஷிஃபாவாக ரஹ்மத்தாக இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தந்திருக்கிறான். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள் என்பது மிக விசாலமானது என்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய விசாலமான அந்த அருளால் நாம் கல்வியை கற்கிறோம். அந்த கல்வியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று நமக்கு அதிகமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். நாம் ரப்பி ஜித்னி இல்மா என்பதை அதிகமாக சொல்வதற்கு நாம் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு தொழுகை முடிந்ததற்கு பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹும்ம அன்ஃபஅனி பிமா அல்லம்தனி வ அல்லிம்னி மா யன்ஃபஅனி வர்ஸுக்னி இல்மன் யன்ஃபஅனி என்ற அற்புதமான துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்தாங்க. யா அல்லாஹ், இதுவரைக்கும் எனக்கு என்ன கற்றுத்தந்தாயோ அது எனக்கு பயனளிப்பாயாக யா அல்லாஹ், இனிமேல் எனக்கு எதை கற்றுத்தருகிறாயோ அதிலேயும் எனக்கு பயனளிப்பாயாக யா அல்லாஹ், உன் புறத்திலிருந்து ரிஸ்க்காக அந்த இல்மை எனக்கு கொடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்டு பெற்று வாழ்ந்து வாழும் காலமெல்லாம் இந்த இல்மால் மார்க்க இல்மால் நம்மை நாமே அலங்கரித்துக் கொண்டு சொர்க்கத்திற்கு எல்லா வகையிலும் அல்லாஹ் நம்மை பாராட்டி நம்மிடத்திலே வழக்கரத்திலே பட்டோலை வழங்கப்பட்டு நாளை வறுமை நாளில் மகிழ்ச்சியோடு என்னுடைய இல்மு பயனுள்ள இல்மாக அமைந்தது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் த்வையிபா வ அமலன் முத்தகப்பலா
என்ற துவாவோடு நாம் என்றும் வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு எல்லா வகையிலும் தௌஃபீக் செய்வானாக. நாம் எதை இங்கே கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய உன்னதமிக்க தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. இந்த நேரத்திலே அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பை வழங்கியதற்காக நம்முடைய ஜமாத்திற்கு ஜஸாக்குல்லாஹ் ஹைரா என்ற நன்றியை வெளிப்படுத்தி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக அழகான முறையில் ஷேக் உமர் அலி துரூசி அவர்கள் நமக்கு கல்வியை படிப்பதற்குண்டான ஆர்வத்தை ஏற்படுத்தும் அடிப்படையில் நமக்கு உரை நிறுத்தினார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிகழ்விற்கு வருகை தந்ததற்காக மஸ்ஜிதுல் ஹக் கிளையின் சார்பாக நம்ம ஜமாத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஷுக்ரன் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான பகுதி சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு. இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை மனனம் செய்த மாணவர்கள் 7 ஜுசுகள் 5 ஜுசுகள் 2 ஜுசுகள் மனனம் செய்த மாணவர்கள் முன்பாக வரும். மரணம் செய்த மாணவர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு நமது சிறப்பு அழைப்பாளர் ஷேக் உமர் அலி துரூசி அவர்கள் சான்றிதழை வழங்குவார். அன்பால் 5 ஜுசுகள் மனம் செய்த மாணவர் அன்பால் முகமது அன்பால் அவர்களுக்கு ஷேக் வழங்குவார். அடுத்தபடியாக 2 ஜுசுகளை மனனம் செய்த உஸ்தாத் அவர்களுக்கு ஷேக் வழங்குவார். அடுத்தபடியாக 1 ஜுசுகள் மனனம் செய்த மாணவர் காசி அவர்களுக்கு நம்முடைய கிளை தலைவர் மிரம் சாதை அவர்களை சர்டிபிகேட் கொடுப்பதற்காக அழைக்கின்றேன். சல்மான் 1 ஜுசு மனனம் செய்த மாணவர் சல்மான். அடுத்தபடியாக ஆஷிப் அன்வர் வழங்குவதற்கு செயலாளர் நிஜாம் அவர்களை அழைக்கின்றேன். முகமது அன்வர். அதற்கடுத்து முகமது ரினாப், அதற்கடுத்து முகமது அஜாஸ். அடுத்தபடியாக நமது பள்ளியின் பொருளாளர் பாஸ்வை அவர்கள் சான்றிதழை கொடுப்பதற்கு வருமாறு அழைக்கின்றேன். அவர்களும் சான்றிதழ் பெறக்கூடிய மாணவர்கள் ஃபாஹிம், ஷாஹிப், அனஸ். மாணவர் முகமது ஃபாஹிம், அடுத்து ஷாஹித். இவரெல்லாம் 1 ஜுசு முழுமையாக மனனம் செய்த மாணவர்கள். கிட்டத்தட்ட 5 டெஸ்ட் கடந்த வருடங்கள்ல அட்டன் பண்ணியிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. அனஸ். அடுத்தபடியாக நமது கிளை நிர்வாகி சகோதரர் சுல்தான் அவர்கள் இவரிடம் சனதை பெறுவதற்கு அஹ்னாஃப், ஷாரிக், அர்ஷத்
அஹ்லாஃப் முகமது அஹ்லாஃப். ஷாரிக் ஜே. அர்ஷத் முகமது அர்ஷத். சால்வை இருக்கிறார். சால்வை. மேலும் நம்முடைய குறிப்பாக மாணவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சொன்னால் உங்களுக்குலாம் தெரியும், JYM அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்வோம். அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ரஃபீக் பாய் இருக்கிறார். ரஃபீக் பாய், தௌஃபீக் பாய், தௌஃபீக் பாய் அவர்கள் JYM ஒருங்கிணைப்பாளர்கள். மாஷா அல்லாஹ், மாணவர்களை ஒன்று திரட்டி வகுப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்கு மாறும் உள்ளார்கள். மாணவர் ஹஃபீஸ், ஹஃபீஸ் வாங்க, ஒரு துஷ்மனம் செய்துள்ள மாணவர். மேலும் தல்ஹா, தானிஷ் அஹ்மத், சயீத். அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய எல்லா மாணவர்களும் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான். இருந்தாலும் கூட சில நேரங்கள்ல அவங்க கேட்காம உபயோகம் பண்ணாம போகக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இருந்தாலும் கூட நம்முடைய பிள்ளைகளை அழகான முறையில் படிச்சு மனம் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக கல்விக்கு வயது தடை. அடுத்தபடியாக இசாருத்தீன் ஏ, சகோதரர் இசாருத்தீன் ஏ. அடுத்தபடியாக காசிம், சகோதரர் காசிம். காசிம் பொறுத்தளவுல மேல படிக்க வந்தாரு. இதனால் தன்னுடைய ஆர்வத்தின் காரணமாக மாணவர்களோடு உட்கார்ந்து குரானை நான் படிக்க வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்தாலே தெரியும், பெரிய மாணவர். இருந்தாலும் நான் படிக்க வரேன், யூனிஃபார்ம் போல தடை இல்லைன்னு சொல்லி படித்தவர். முகமது அர்ஷத், முகமது அர்ஷத். நௌஃபல். அடுத்தபடியாக மேலும் நமது பள்ளியின் செயலாளர் முகமது நிஜாமுதீன் பாய் அவர்கள். அடுத்தபடியாக நமது பள்ளியின் நிர்வாகி சகோதரர் சுல்தான் பாய் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வின் அந்த தொண்டையை வந்து அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் அதெல்லாம் விடா முயற்சியாக சகோதரர்கள் படித்திருக்கிறார்கள். இப்ப கூட கேட்டீங்கன்னு சொன்னா நேரம் இல்லை, அவரிடத்துல எழுத்துக்களுடைய முறைமை கேட்டீங்கன்னா லைனா சொல்லுவாங்க. அடா 40 வயது, 45 வயது, 50 வயது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த நிலைமையிலும் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும். நாம் கொடுக்கிறாங்க. ஆர்வத்தை பொறுத்து அங்கே கல்வி மாகுல் இன்னும் விசாரம் செய்யப்பட இருக்கின்றது. அதே போன்று ஆண்களுக்கான குர்ஆன் வகுப்பு இப்பொழுது வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் வருத்தப்படலாம், நானும் படிச்சிருக்கலாமே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். 2வது பேட்ச் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், பட்டம் பெற்ற சகோதரர்கள், மற்ற சகோதரர்கள், சான்றிதழ் வாங்கிய சகோதரர், பிற சகோதரர்கள் நீங்க அழைக்க வேண்டும். அதே போன்று வந்திருக்க என்ன ஸ்ட்ரகிளை மீட் பண்ணாங்க, என்னென்ன கஷ்டங்களை மீட் பண்ண, அது எப்படி நாங்க அதுல இருந்து வெளிவந்தோம் அப்படிங்கிற தகவல்களை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நேரத்தை கருதி இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்லுங்க. முதலாவதாக பல்பை அவர்கள் வந்து இப்பொழுது தங்களுடைய கருத்துக்களை ஒரு 3-4 நிமிடங்களில் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு நபர் மூலியமா வந்தேன். அதாவது நிசார் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்காரு, இந்த பகுதியில் வசிக்கிறாரு. அவர் மூலியமா பழக்கமாயின்னு இங்க வந்தேன். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி போய் நம்ம அந்த கிளாஸுக்கு போகிறோம்ல, நீங்கள் இங்கேயே அட்டன் பண்ணுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சும்மா அப்படியே வந்தேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரான் படித்தவங்க தான்.
பேசிக் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் இருந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது வேஸ்ட்டு, இந்த மகரஜ் எல்லாம் இல்லை அப்படிங்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது முதல்ல இருந்ததுக்கு இப்போ டிஃப்ரெண்ட் தெரியுது போய் நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கு காரணகர்த்தா முழுக்க காரணகர்த்தா உஸ்தாது தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொள்கை சொந்தங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. அவங்க கூட நம்ம புரிந்துணர்வு, அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான், வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய என்ன சொல்றது, அவங்க சொல்லிக் கொடுத்தது உண்மையாலுமே ரொம்ப அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் வல்ல ரஹ்மான் அந்த வற்றா கருணை என்றென்றும் ஒரு குழந்தவண்ணமே இருக்கணும் அப்படின்னு வாசிச்சிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப கோபப்பட்டு தாக்கிறது கல்வி கற்றுக் கொடுங்கன்னா படிச்சத அந்த அக்கறையின் வெளிப்பாடு, கோபத்தின் வெளிப்பாடு சமூகத்திற்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கணும். உண்மையிலே அதிக கோபம்னா யார் போட்டிருக்கணும்? பாரக்கல்லாஹு ஃபீக். அல்லாஹ் செய்ய அடுத்தபடியாக அப்படியே ரஃபீக் பாய் அவர்கள் கருத்துக்களை சொல்வதற்காக ஒரு மாற்று. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அன்புக்குரிய சகோதரர், நம்ம எல்லாமே இங்கே சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த மதரசா ஒரு வருஷமாக நடந்துட்டுருக்கு இங்கே இன்ஷா அல்லாஹ். அப்படித்தான். அப்போது ஜும்மாலையெல்லாம் அறிவுரை செஞ்சுட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி வயது பெருசவங்களை, எனக்கு 50 வயசு ஆச்சு இன்ஷா அல்லாஹ். அப்போது 5 தடவை அறிவிப்பு பண்ணுறப்பவும் எனக்கு அது என்ன சொல்கிறது, அவங்க அறிவிப்பு பண்ணுவாங்க, நம்ம கேட்டுட்டு போகிறோம். எதனாலன்னா நம்ம தான் குரான் சரளமாக ஓதுறோம்ல, அல்லாஹ் நாடி அல்ஹம்துலில்லாஹ். அதனால சரி நமக்கு போதும்னு. அப்போ இமாம் தொடர்ந்து அல்லாஹ்வோட கருணையில் எப்போ பார்த்தா ரஃபீக் வாங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் சொல்லி சொல்லிகிட்டே இருப்பார். சரி, அப்போ நமக்கு என்ன ஒரு ஆசை, சரி இன்ஷா அல்லாஹ் நம்ம 30 சரளமாக ஓதுறோம்ல, அப்போ மேலே போனோன்னே இமாம் நம்ம 30 கையில் கொடுத்து ஓத சொல்லுவாருன்னு. சரி, போய் பக்கத்தில் உட்காந்தனையே எஸ்என்எல் குரான் எடுத்து அறிவிப்பாத்தா சொல்லுங்கன்னாரு. நமக்கு எல்லாமே சாதாரண ஷா ஷீன் ஷ்வாத் அதெல்லாம் வராதில்ல, துவாலாம் வராதில்ல, ரோலாம் வராது, எல்லாம் லைனாக போயிட்டே இருக்கும். அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் 30 பக்கத்தில் வச்சுட்டு இதை எடுத்து ஓதுங்கன்ட்டாங்க. அப்போ இது அல்லாஹ் நாடி ஓத நம்ம சிரிக்கிறோம். நான் அழுதேன். அப்புறம் சஜிதாவில் அழுதுட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டேன். எவ்வளோ நாள் குரான் தெரியாமல் ஓதுறதுக்கு அல்லாஹ் என்ன மன்னிக்கட்டும், ரப்பி ஜித்னி இல்மா, கல்வி நாளத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தட்டும் அப்படின்னு நான் துவா செஞ்சேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நமக்கு இந்த மதரசா இந்த மாதிரி நடந்தது பெரிய பாக்கியம். இப்போ பேசுறதுக்கு வரல, பொறுத்துப்படுங்க. அது என்னன்னா நமக்கு நிறைய அவருக்கும் அவங்க குடும்பத்தார், தந்தைக்கு தாய்க்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அல்லாஹ். ஏன்னா எங்களை அப்படி செதுக்கின மாதிரி இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு செதுக்கணும் கேட்டி தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாங்கள் அல்லாஹ் நடி குரான் ஓதுறப்ப தஜ்வீதோடு ஓதுறோம். இந்த தவறுகள் வருதாலும் சில மேலும் மேலும் நாங்கள் ஓதுவோம் அல்லாஹ்வோட கருணை கொண்டு. இதில் பயன் அடைஞ்சிட்டோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நிறைய சகோதரர்கள் பயனடையாமல் இருக்கீங்க. வாங்க, கண்டிப்பாக மதரசாக்கு எல்லாரும் வாங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இங்கே பார்த்தா தான் நம்மளுடைய குரான் ஓதுறது சரியா தப்பாங்கிறதே நமக்கு தெரியும். வயசு ஒரு காரணம் இல்லை. அவர் எங்களை குழந்தைய போல பார்த்துக்கிறாரு. சொல்ல போகணும்னா மதரசா ஸ்டூடெண்ட்டை எப்படி பார்த்துக்கிறாரோ அதே மாதிரி எங்களையும் பார்த்துக்கிறாரு. ஏன்னா ஆடியோ வடிவில் நமக்கு குரானை கற்றுக் கொடுக்கறது ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். இப்போ நமக்கு தானா மேலே 2 உதடு ஒட்டியவர் தா சொல்லணும், சா 2 பற்கள் நடு காற்றை தள்ளியவர் தா, ஜீம் 2 பற்கள் ஒட்டியவர் ஜீம். இதெல்லாம் நல்ல டிரான்ஸ்லேஷன் அது ஒவ்வொரு ஆடியோ வடிவில் கொடுக்குறங்காட்டி ரொம்ப யூஸ்ஃபுல். அந்த ஒரு பக்கத்தை முடிச்சா தான் அல்லாஹ் நாடி அடுத்த பக்கத்துக்கே போகணுங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுகள் பெரியவங்கெல்லாம் இருக்கீங்க இன்ஷா அல்லாஹ். என்னால் முடிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் சொல்லி இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை வர வைப்போம் அல்லாஹ் நாடி. நிறைய பேர் வாங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இது ரொம்ப பயனுள்ள
கல்வி அல்லாஹ்வோட கருணையில். அதுதான் முதல் வெற்றி. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நபர்கள் சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது, பல இடங்கள் ஆரம்பிக்கப்படுது. ஆனா பிரச்சனை என்ன, அவங்கள்ட்ட ஒரு டைம் சொல்லிக் கொடுப்போம், போய் உட்காருவாங்க, மறந்துடும். நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க, மறந்துடுச்சு. ஸோ அதை நம்ம அந்த குறையை நீக்கணும்னு சொல்லி எதர்ச்சியா நம்ம ஒரு ஆடியோ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அவங்க வந்து அதை ரீச் பண்றதுக்கு அவங்களால முடியும். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த என்னுடைய இமாம்களுக்கும் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து உண்மையை நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக நம்முடைய கோவை புறநக மாவட்ட தலைவர் மலர்பாய் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த பள்ளியுடைய தெரியவருக்கு. ஸோ இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது அவர்கள் அனுபவ ரீதியாக சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربي زدني. அன்புக்குரிய மாநில நிர்வாகிகளே, மாவட்ட பொறுப்பாளர்களே, கிளை நிர்வாகிகளே, பெரியவர்களே, மாணவர்களே, மாணவிகளே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சி ரஹ்மான் பாய் அவரோட இடத்தை கொடுத்து இங்க உங்களோட கல்விக்கான ஏற்பாடுகள் செய்யுங்க. நீங்க அங்க பள்ளியில போய் தொழுது அங்க ஒரு பிரச்சனை உண்டாக்க வேண்டாம், அங்க சச்சரவு செய்ய வேண்டாம்னு சொல்லி அவர் நமக்கு ஒரு இடம் கொடுத்தார். அதற்காக வேண்டி அவரை குடும்பத்தில் இருந்து அதில் மகல்லாவிலிருந்து அவர் நீக்கி வைக்கப்பட்டார். அவர் நீக்கி வைத்து இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அப்படி இருக்கும்போது அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யார் இன்னைக்கு உஸ்தாதா இருக்கிறாரோ அவர் பறக்கல, கல்யாணம் ஆகலை, 40 கல்யாணம் ஆகலை. அவரோட வீடு இன்னைக்கு இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு இடத்துக்கு கொடுத்து வாப்பாட பர்மிஷன் வாங்கி அந்த இடத்துக்கு கொடுத்து அந்த இடத்துல ஒரு சாலை போடுறோம். 1998 ஒரு சாலையை போட்டு அந்த டைம்ல தான் குண்டு வெடிப்பு நடக்குது, அப்புறம் ஒரு அசம்பாவம் நடக்கும். அந்த நேரங்களில் மதரசாவும் தொழிலுக்கு உண்டான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு 2000 நம்ம ஒரு இடத்தையும் வாங்கி இது ஒரு ஓட்டுப்பள்ளியை கட்டணும். அது கிட்டத்தட்ட 2006 வரைக்கும் அந்த ஓட்டுப்பள்ளி இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து 7 பள்ளிவாசல்கள் அன்னைக்கு இருந்தது. யாரு படிச்ச ஆலிமும் கிடையாது. முதல்ல நம்ம ஊருக்கு ஆலிமா வந்தவர் யாருன்னாக்கா போயிட்டாரு. அது முதல்ல அவர் நம்ம ஊருக்கு 2006 அவர் கல்வி முடிச்சுட்டு ஆலிமா நம்ம ஊருக்கு வராரு, பணி செய்ய வர்றாரு. மஸ்ஜித் தக்குவால தான் அவரை நியமிக்கிறோம். ஆமா, மஸ்ஜித் தக்குவால அவரை நியமிக்கிறோம். அப்புறம் அவரோட தேவையை வச்சு நம்ம ரியால சரையாத்து பெண்கள் கல்லூரிக்கு வேணும் சொல்லி நம்ம அங்கே ஆரம்பிச்சு தான் அங்கே கொடுத்தோம். இப்போ கல்வியோட ஆரம்பத்தில் எதுக்காக சொல்லலாம்னாக்கா, அந்த சாலப்பள்ளியிலேருந்து ஆரம்பிச்ச அன்று உள்ள 4-5 பேர் சகோதரில் தான் ஒரு சுல்தான்கிற ஒருத்தர் 4 பேர் இருப்போம். தௌஹீதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகவே, இந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான். நம்ம வந்து கல்வி சார்ந்து பணி செஞ்சதுதான் வெற்றி கிடைக்கும். இதில் யாரும் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்மளால ஒன்றும் இன்னொரு ஒன்றும் முடிஞ்சது இல்லை. அல்லாஹ் அப்படி நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறானே, நம்மள்ட்ட இந்த பணியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு கவலையோட தான் நம்ம சொல்றோம். நீங்க இன்னைக்கு அதே போல இந்த மாணவர் உருவாகி படிச்சு இங்கதான் படிச்சாரு. யாரு? அப்துல்லா இங்கதான் படிச்சாரு. இங்கதான் படிச்சாரு. இங்க நௌஃபுல் பிரதோசி, நௌஃபுல் இமாம் இருந்தாரு. அதுக்கு முன்னாடியும் 10 இமாம்கள் இருந்தாங்க. அவங்க வேற நிறைய படிச்சுட்டாங்க. அவர் படிச்சு பட்டப்படிப்புக்காக அரபிக் கல்லூரியில் கூட உடற்காக கூட்டிட்டு போனார் அவர் தந்தை. அங்க சீட்டு ஃபுல்லு காலியாக, ஒரு ஆளும் உட்கார வைக்க முடியாது, நீங்க கூட்டிட்டு போங்கிறார். எங்கிட்ட கூப்பிடுறாரு,
அந்த ரூல்ஸ் ஒன்றா ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ண முடியும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைங்க இந்த 2 பேரும் சொல்லுங்க பேசுங்க. அங்கே சீட்டு இல்லை, இவருக்கு சீட்டு கிடையாது. அந்த நிர்வாக செட்டப்பெல்லாம் விட்டுட்டு அவரை அட்மிஷன் போட்டாங்க, அவர் கீழே தான் உட்காரணும் அப்படி. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு கவலையோட படிக்க வைத்த அந்த தந்தை எங்க படிச்சு வந்தாரோ அங்கேயே ஆசிரியராகவும் இமாமாகவும் வந்திருக்கிறார். அந்த கவலை தந்தையோட கவலை. முயற்சி செய்யறாரு, முயற்சி எங்கிருந்து வரணும்? எத்தனையோ இமாம்கள் வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி மட்டும்தான் செய்யறாங்க. அவங்களுக்கு என்ன பணி இருக்கோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. இவரை ஆர்வப்படுத்தி தன்னை நம்ம எப்படி கல்வி கட்டுறோமோ அந்த கல்வி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே போல மாணவர்கள் மன்றம் அதை செய்யறாரு. அதை செலவிடணும். இன்னைக்கு ஒரு 5 வருஷம் படிச்சு இது வந்துட்டானாக்கா ஒரு டிகிரி கிடைச்சிட்டானாக்கா நல்ல போஸ்டிங் போய் உட்காரலாம் அப்படிங்கிற எண்ணமுள்ள தாயந்தர்கள் இருக்கிறாங்க. ஆனா என் பையன் ஒழுக்கமான கல்வி படிச்சு ஒழுக்கமான மக்களா வளர்ந்து இந்த சொத்து மாதிரி இல்லாட்டாலும் பரவாயில்ல, சாலியான பிள்ளையான இந்த சமுதாயத்தின் மத்தியில் நடக்கணும், அவன் மூலமா 10 மக்கள் நேர்வழி வரணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு சென்றும் ஒரு தருவதற்கு உண்டான ஏற்பாடும் நடந்திருக்கு. ஒரு கல்லூரியாக நம்ம அமைப்பதற்காக வேண்டி அது 9 வருஷம் இன்ஷாஅல்லாஹ் ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு நம்ம ஆரம்பிக்கலாம். 5வது படிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இஃபது 5 வருஷம் வந்து இஃபதும் படிச்சிருவாங்க, ஒரு ஆலிம் படிச்சிருவாங்க 9 வருஷத்துக்குள்ள. இதுல வந்து 8th 10th +2 இது படிக்க வச்சு உலக கல்வி கொடுத்து படிக்க வச்சு ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன் இன்ஷால்லா. அதற்குண்டான முயற்சிகளும் பணிகள் நடந்துட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு அப்ரூவ் வாங்குவதற்காக முயற்சி நடந்துட்டு இருக்குது இன்ஷால்லா. வெறும் புதிய கல்வி நீங்களும் என்ன இந்த மாதிரி கல்விக்கு உண்டான மக்களை தயார் செய்து அந்த மாதிரி பணிகளுக்கு ஒப்படைக்கும் போது இந்த மக்கள் படிச்சுட்டு வந்து ஏதாவது டிகிரி படிச்சுட்டாங்க, எந்த துறையை சார்ந்து வேணாலும் போகலாம், அவனை ஈமானை இழக்க முடியாது, அவன் கொள்கையை இழக்க மாட்டாங்க. அங்க போய் இருந்தானாக்கா அந்த 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 இடத்துல நின்று அவங்க சைன் பண்ணலாம். ஜட்ஜா போகலாம், ஆலிமா போகலாம், வக்கீலா போகலாம். எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த துறையை பயணிக்கலாம் இன்ஷாஅல்லாஹ். அதற்காக இந்த திட்டம் போடப்பட்டிருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அதற்குண்டான முயற்சிகளும் காரியங்களும் எல்லாம் நம்மளிடந்து பொருந்தி கொள்ளணும். பெருமை பெறத்திற்காக சொல்ல வரல, இது நம்மளது பொருந்தி கொண்டு இந்த இதுக்கு வாய்ப்பு தரக்கூடிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு தந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் போகணும். அதுக்குண்டான முயற்சி நம்ம எடுக்கணும். அதே போல இந்த ஏற்பாடுகள் நிர்வாகம், அதே போல நிர்வாகம் வந்து சொல்ல முடியாது, நிர்வாகம் நல்ல பூஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி நிர்வாகம் செய்யறதுனால அந்த பணிகள் செய்ய முடியும். அதுக்குண்டான பொருளாதாரத்தை தேவை இருக்கு. அந்த பொருளாதாரத்தை எல்லாம் திரட்டி கொடுத்த நிர்வாகமும் இன்னும் என்னென்ன மாதிரியான பணிகள், அதே போல பெண்களுக்கு உண்டான கிளாஸ் வகுப்பு நடத்திட்டு இருக்காங்க. பெண்கள் அதே கூட வந்து ரொம்ப கவனமா இன்ஷாஅல்லாஹ் அந்த கிளாஸ்ல வகுப்புல சேருங்க, அக்கீதாவை தெரிஞ்சுக்குங்க, குர்ஆனை ஓதுங்க. யாரெல்லாம் வீட்டுல படிக்கணுங்கிற ஆசை இருக்குதோ படிக்க, அது என்ன குர்ஆனை படிச்சிருந்தாலும் படிக்கும் போது நம்ம இவ்வளவு சரியா படிக்கலைங்கிற எண்ணம் நமக்கு வரும். அதில் படிச்ச மாணவர்களும் மீண்டும் அதுக்குண்டான படிக்கிறதுக்கு உண்டான இஃபது பண்றதுக்கோ ஏதாவது விஷயத்தில் வந்து ஒரு பள்ளியோட அப்படி தொடர்போடு இருங்க இன்ஷாஅல்லாஹ். அது ரொம்ப நன்மையா இருக்கு இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பு தந்த எல்லாத்துக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இந்த நேரத்தை முடிச்சு கொஞ்சம் இந்த டைமில் வச்சுருக்கீங்க. சுப்ஹானக்கல்லாஹ் வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இறுதியாக நமது மாணவ மன்றத்துடைய பொறுப்புதாரி சல்மான் நன்றி உரை நிகழ்த்தும் அன்பாளிகள். அஸ்ஸலாமு அலைக்கும். இமாம் ஒரு சின்ன தரிசு கொடுக்குறோம். வந்து இமாம் இல்லாட்டி நான் வந்து இந்த ஒரு வந்திருக்க முடியாது. அதனால வந்து அல்லாவுக்கே எல்லாம் போகிறோம். போல அல்லாவு தரப்பட்டு இமாம் செஞ்சனால தான் இந்த அளவுக்கு நம்ம முடியும். ஆனால் அவருக்கே தெரியாது, சீக்கிரட்டாக வந்து விட்டு கொடுக்கணும்னு வாங்கி வச்சிருக்கோம். இன்ஷாஅல்லாஹ்
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் இந்த பெரியவர்கள் மற்றும் சிறியவர்கள் பட்டமளிப்பு விழாவை நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியின் வரவேற்புரை நடத்திய அல் மர்ஷதுல் ஹக் மாணவர் அன்பால் அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக கிராத்தோடிய மாணவர் காசிமே அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுக்ரன் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. மேலும் இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கும் கோவை புறநகர் மாவட்ட தலைவர் மலங்குபாய் அவர்களுக்கும், கோவை புறநகர் மாவட்ட தலைவர் மத்தம் பர்சா தலைவர் சேட்டுபாய் அவர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளர் வந்த ஷேக் உமர் ஃபிர்தோசி அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கும் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுத்த மாத்திரத்திலே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நம்முடைய பொன்னாட நேரத்தை கொடுத்து வந்த அனைத்து சகோதரர்களுக்கும் சுக்ரன் சார்பாக, மேலும் நிர்வாகத்திற்கும் சுக்ரன் சார்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவியால் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல ஒரு பங்களிப்பை இந்த நிகழ்ச்சி பெற்றிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமதானுக்கு முன்பாக மாணவர்களுக்கு ஆண்டு விழா என்கின்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். அதற்கு பல போட்டிகள், பல பயிற்சிகள் கொடுக்க இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் எப்படி நீங்க பங்களிப்பு செஞ்சீங்களோ அதே மாதிரி இந்த மாணவர்களுக்கும் நீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல பங்களிப்பு செய்யணும். இந்த மாணவர்கள் நாளைய நம்ம சமுதாயத்தில் சிறந்த முறையில் சீர்திருத்தப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்குவானாக என்று பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை இப்போது நிறைவு செய்யப்படுகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் சபை கலை முழுவதும் துஆ. சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பெண்களுக்கு மேல தொழுவதற்கான இடம் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் தொழுதுவாங்க. இன்ஷா அல்லாஹ் கரெக்ட்